இளங்கோ போலாமா? ஆ அப்பா, வா போலாம். பசிக்குது பிரியா, ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். எதையும் சாப்பிடுற மூட்ல நான் இல்ல. உனக்கு வேணா நான் விட்டுரு, நான் சாப்பிட போறேன். வேற ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன? உள்ள வரும்போது எங்க அப்பா பார்த்தேன். எங்க? எங்கயா? நான் பார்க்கவே இல்லையே. பிரியா, நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து சந்தேகப்பட போறாரு. வா போயிடலாம். ஏய், பயந்து சாகாதடா. அவர் என்னையே பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாரு. எங்க அப்பா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றாரு? ராத்திரி 10 மணிக்கு நான் ஹோட்டலுக்கு தனியா வந்திருக்கேன். என்ன கண்டிக்கணும்னு கூட அவருக்கு தோணாதா? பெத்த பொண்ணு கிட்ட எப்படி யாரோ மாதிரி நடந்துக்க முடியுதா? ப்ளீஸ் பிரியா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எல்லாரும் நம்மளையே பார்க்கறாங்க. பப்ளிக் பிளேஸ்ங்கிறதுனால அவர் பேசாம போயிருக்கலாம். இதையும் பெரிய இஷ்யூ ஆக்கிக்கிட்டு. ஹலோ, நான் தான் பேசுறேன். மணி 10 ஆச்சு. எங்க நீ இருக்க? நான் எங்கேயும் தொலைஞ்சு போயிடல, வந்துடுறேன். ஹரிஷ், எனக்கு மனசு சரியில்லை, வா கிளம்பலாம். ஹேய், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. முதல்ல சாப்பிட்டு போலாம். சாப்பாடு சாப்பாடுன்னு ஏன்டா இப்படி அலையற? ஒரு வேளை சாப்பாடு என்ன செத்து போயிட்டு போற? பிரியா, திஸ் இஸ் தி லிமிட். உன் அப்பா மேல இருக்க கோவத்தை என் மேல காட்டாத. கிளினிக்ல இருந்தோட நீ தானே சாப்பிடுவான்னு ஹோட்டலுக்கு கூப்பிட்ட. இப்ப இப்படியே கிளம்பலாங்கிற? என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? ஏண்டா என் கஷ்டத்தை விட இந்த பிரச்சனை தான் பெருசா தெரியுதா? ஒரு சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்க முடியலனா நீலாம் என்னடா லவ்வரா இருக்க? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. சீ. வாமச்சா, ஆமாம்மா. என்ன சீக்கிரமா வந்துட்ட? என்னப்பா, உடம்புக்கு முடியலையா? இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிள்ளைங்க ஃபோன் பண்ணாங்க. ம். நைட்ல ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சக்தி ஆர்டரே போட்டா. அதை நான் மீற முடியுமா? ஏன்பா, நாங்க சொன்னா நீ கேட்க மாட்டேன், பிள்ளைங்க சொன்னா கேட்ப இல்ல? எங்களுக்கும் உன் மேல அக்கறை இருக்குப்பா. இல்லக்கா, நான் அப்படி சொல்லல. உங்களை நான் எப்படியாவது பேசி சமாளிச்சிடலாம். ஆனா பிள்ளைங்க என்னை மிரட்டி அவங்க சொல்றதை கேட்க வச்சிடுறாங்களே. சரி, அதை விடுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். தட்சிணாமூர்த்தி அண்ணன் சக்தி லட்சுமி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா. என்னால நம்பவே முடியல. தட்சிணாமூர்த்தி எப்படி சம்மதிச்சாரு? அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா சக்தி விரும்பின வாழ்க்கை அவளுக்கு அமைய போகுது. அது நமக்கு சந்தோஷம் தானே. உண்மைதான்ப்பா. எப்படியோ நம்ம எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த விஷயத்துல அண்ணன் மனசு மாறவே மாறாதுன்னு நினைச்சேன். இப்போ இதுவே நடக்க போகுதுங்கிறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா. அந்த நம்பிக்கை வந்துருச்சு. சுசி, மாமா, சக்தி விருப்பம் நிறைவேறின மாதிரி உன் விருப்பமும் நிறைவேறம்மா. அவங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு தான் யோசிப்பாங்க, எடுக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. தட்சிணாமூர்த்தி அண்ணனுக்கு நீ தான் மருமக. எந்த குழப்பமும் வேண்டாம். நீ சொல்ற மாதிரி நிச்சயமா நடக்குமா மச்சான்? கண்டிப்பா நடக்கும் மாமா, என்ன நம்புங்க. சிவனேசா, ராத்திரி தூக்கம் வரலன்னு சொன்னியே, பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன், குடிக்கிறியா? வேண்டாங்க்கா. பிள்ளைங்க என்கிட்ட பேசுனதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு.
அவங்க 3 பேரும் தட்சிணாமூர்த்தி அண்ணன் கிட்ட இருந்தாலும் என் பிள்ளைங்களா தான் இருக்காங்க. எனக்கு அந்த சந்தோஷம் போறோம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் சந்தோஷமா தூங்க போறேன். சுசி வா. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். நான் இன்சூரன்ஸ்லேருந்து பேசுகிறேன். புதுசாக இன்சூரன்ஸ் கம் சேமிப்பு பிளானை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஜஸ்ட் 5 minutes தான் மேடம். நான் உனக்கு 5 minutes கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு நீ வெறும் 2 minutes கொடுக்கறியா? நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. கேளுங்க மேடம். நைட்டு 10 மணி வரைக்கும் நீ வீட்டுக்கு போகாம வெளியே சுத்திட்டு இருந்தேனா உன் அப்பா உன்னை செருப்பால அடிப்பாரா மாட்டாரா? மேடம், அவ்வளோ கோவம் வரலைனாலும் நிக்க வச்சு கேள்வியாவது கேட்பாரா மாட்டாரா? ஏய், உன்னை தாண்டி கேக்குற, பதில் சொல்லு. சாரி மேடம். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. ஏய் ஏய், ஹேவ் எ நைஸ் டே வா. அம்மா இரு. அப்பா. அப்பாவா? நான் துரசாமி பேசுறேன். அங்க தர்மம் இருக்காரா? யம தர்மம் இருக்காரு, வந்து பாக்குறியா? மேடம், ஏண்டி ராங் நம்பர்னா வச்சிட வேண்டியது தானே? ஏன் தேவையில்லாம யார் மேலயோ கோவப்படுற? வேணாமா, பேசாம போயிடு. இருக்கிற டென்ஷன்ல உன்ன வேற ஏதாவது சொல்லிட போறேன். நான் என்னடி தப்பு பண்ண? திடீர்னு என் மேல பாயிர? தாலி கட்டாம ஒருத்தரோட குடும்பம் நடத்துறது, எந்தவித அங்கீகாரமும் இல்லாம ரகசியமா இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதுன்னு நீ அனுபவிக்கிற தண்டனையை எனக்கு வேற கொடுத்துட்டு இருக்க. இதுல உனக்கு தப்பாவே தெரியலையா? அத நினைச்சுதாண்டி தினம் தினம் நொந்துகிட்டு இருக்க. நீயும் ஏன் அதையே சொல்லி நோகடிக்கிற? ஆமா, உனக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் அவங்க கஷ்டம் தான் பெருசு. என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க யாருமே இல்ல. என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன நடந்துச்சுன்னு இப்படி குதி குதின்னு குதிக்கிற? ஒண்ணுமே நடக்கல, இந்தாமா கோவமா வருது. நேத்து என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக ராத்திரி 10 மணிக்கு ஹோட்டலுக்கு போனேன். அப்பாவும் அங்கதான் இருந்தாரு. நீ வீட்டுக்கு போகாம வெளியே எங்கடி சுத்திட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கல. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாரு. சரி, யாரோ கூட இருந்ததுனால கண்டுக்காம போயிட்டாரு. அட்லீஸ்ட் இன்னைக்காவது ஒரு போன் பண்ணி திட்டுவாருன்னு பார்த்தேன். ஆனா இந்த செகண்ட் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த போனும் வரல. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? பெத்த பொண்ணு கெட்டு சீரழிஞ்சாலும் அவருக்கு எந்த கவலையும் இல்ல. அவர் என் மேல காட்டுற பாசம் அக்கறையெல்லாம் இந்த 4 செவத்துக்குள்ள மட்டும்தான். வெளியே போனா ஒரு 3வது மனுஷன் கூட என்ன மதிக்க தயாரா இல்ல. மா, எந்த சூழ்நிலையிலையும் உன்னையும் என்னையும் அவர் வெளிப்படையா ஏத்துக்கவே போறது இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதடி. உன் வியாதியை சரி பண்றதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்றதுக்கு தயாரா இருந்தாரு. உள்ளுக்குள்ள பாசம் இல்லனா இப்படி பண்ணுவாரா? மனச கொன்னுட்டு உடம்ப காப்பாத்தினா என்னமா பிரயோஜனம்? 4 பேருக்கு முன்னாடி நான் அடிச்சிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். ஆனா சம்பந்தமே இல்லாத மாதிரி எப்படிமா அவரால போக முடியுது? அவர் என்ன டென்ஷன்ல இருந்தாரோ? நீ இத பெருசுபடுத்தாத. நீ எந்த சமாதானமும் எனக்கு சொல்லாத. அப்பாவே என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, கண்டுக்காம போனதுதான் ரொம்ப அவமானமா இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு செத்தெல்லாம் தோணுது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு நமக்கு தலையெழுத்து. அதுக்காக காலம் முழுக்க இப்படிதான் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கணுமா? இந்த தலையெழுத்து மாறவே மாறாதா? மாறாதடி, நாம தான் மாத்தணும். இவ்வளவு நாளா அவர் வார்த்தையை நம்பி ஏமாந்தது போதும். இதுக்கு மேலேயும் இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை தொலைச்சுதான் நிக்கணும். அவர் வரட்டும், எல்லா விஷயத்தையும் கரெக்டா பேசி தீர்த்துறேன்.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சக்தி. ஐம் சாரி இளங்கோ. எதுக்கு திடீர்னு சாரி சொல்றீங்க? என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இது உண்மைனா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். நம்மளால எப்பவும் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா உங்க விஷயத்துல நான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சக்தி, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லை. முத தடவையா நான் தான் உங்களை விருப்பப்பட்டேன். இந்த தடவை நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மாமா ஆசைப்பட்டாரு. ஆனா எல்லா சமயத்திலையும் நீங்க தெளிவா தானே இருக்கீங்க. இருந்தாலும் என் மனசு கேட்கல. நான் எடுத்த முடிவு ஏதோ ஒரு வகையில உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு. அதை எப்படி சரி செய்யறதுன்னு தான் தெரியல. தயவு செஞ்சு நான் உங்களை அவாய்ட் பண்றதா மட்டும் நினைச்சுக்காதீங்க. என் வாழ்க்கையை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதுக்கு கூட அதான் காரணம். இதை நீங்க கொஞ்சம் பர்சனலா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலானவன் சக்தி, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஒரு பொண்ணு என்னை வேணாம்னு சொல்லிட்டா என் வாழ்க்கையை முடிச்சிருமா? லக்ஷ்மி உங்க லைஃப்ல வராம இருந்திருந்தா ஒருவேளை உங்க முடிவு வேற மாதிரி இருந்திருக்கலாம். இந்த ஜென்மத்துல நீங்களும் நானும் சேர்ற மாதிரி சூழ்நிலை அமையல. அடுத்த ஜென்மத்திலேயே ட்ரை பண்ணுவோம். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. 7 ஜென்மத்துக்கும் நான் தான் உன் மனைவின்னு லக்ஷ்மி கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி கேஷுவலா பேசுறத பாக்குறப்போ ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. நிச்சயமா என் மேல எந்த கோவமும் இல்லையே. ஐயோ இல்லவே இல்லைங்க. நீங்க நம்புறதுக்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மாமாக்கு துணையா இருந்து இந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்க போறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் இளங்கோ. இளங்கோ, ஆ நான் உன்கிட்ட ஒரு விஷயம். வேணாத்த, இப்பதான் சக்தி பேசிட்டு போறாங்க. சக்தியை மிஸ் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அவங்க கிட்ட அதை காட்டிக்கல. பாவம், கல்யாண சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்கள எது கஷ்டப்படுத்தணும்? இளங்கோ, என்னை மன்னிச்சிடுப்பா. உனக்காக நான் என்னெல்லாமோ செய்யணும்னு நினைச்சேன். ஆனா நீ ஆசைப்பட்டது எதுவுமே என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. விரும்பின வாழ்க்கை எல்லாருக்கும் அமையறது இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். அப்படிங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். சார் நீங்க மனசு மாறுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். என்ன இருந்தாலும் நீங்க பெரிய மனுஷன் சார். ஓகே சார், ஓகே சார். நீங்க வந்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ. சகல, இப்போ என் கூட போன்ல பேசுறது யாரும் தெரியுமா? யார் பேசியிருப்பா? உங்க அல்ல கையை அவசரத்துக்கு 5 பார்த்தா கைமாத்து கேட்டிருப்பா. என்னமோ பிஎம்ஏ லைன்ல வந்து பேசுற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. பிஎம் பேசலாம் என்னையா? டிஎம்ஏ பேசிட்டாரே. சிஎம் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன மாமா டிஎம்? டிஎம்னா தட்சிணாமூர்த்தி சார். என்ன மாமா சொல்றீங்க? தட்சிணாமூர்த்தி சார் பேசினாரா? ஆமாஞ்சல்லு, லட்சுமியை சக்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒரு முடிவை பண்ணிட்டாரு. சம்பந்தம் பேசுறதுக்காக புருஷனும் பொண்டாட்டியே நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன் மாமா, நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல கனவு கண்டுட்டு உளறீங்களா? நிஜமா தான் ஜெல்லு, என்ன நம்பு. ஐயோ மாமா, கை கொடுங்க. நீங்க சாதிச்சிட்டீங்க மாமா, சாதிச்சிட்டீங்க. ஜெல்லு, என்ன பத்தி உனக்கு தெரியாதா என்ன? சாதனைங்கிறது மாமாவுக்கு சாக்லேட் சாப்பிடுற மாதிரி. ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணா அதை என்னாலே தடுக்க முடியாது. அப்போ நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். இப்போ நின்னு போன கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எல்லா விஷயத்தையும் நல்லா சொதப்புறீங்கன்னு தெரியுது. இல்ல கர்ணா, எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்ல வரேன். கரெக்டா சொன்னீங்க சகல.
நாம பார்த்து சொன்ன பொண்ணுங்கெல்லாம் வேண்டாம்னு சொன்ன லட்சுமி தானே ஜோடியை தேடிக்கிட்டான். அந்த காதலையும் கல்யாணத்தையும் நாம தான் சேர்த்து வைக்க போறோம். இந்த வீட்டுல மாப்பிள்ளைங்க இல்லாம ஒரு மாவிளை கூட அசையாதுல்ல. இங்க ஏது மாமரம் ஒரு ஃப்ளோல அடிச்சேன், கண்டுக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் விடுங்க. திடுதுப்புன்னு அவங்க வர போறாங்கன்னு சொல்றீங்க. கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இப்ப அம்மா வேற வீட்ல இல்ல, அவங்க வேற வந்துருவாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஐயோ மாமா. ஜில்லு எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஸ்வீட்டு காரெல்லாம் கடையில வாங்கிக்கலாம். சரி இந்த வீட்டை தான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? நாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே மிரண்டு போயிட்டோம். இப்ப அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது மிரண்டு போவானாமா? அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. மாமா நான் ஒரு நல்ல ஐடியாவை சொல்லட்டேன். நம்ம வீட்டு வாசல்ல ஒரு எலும்பு கூட கட்டி தொங்க விட்டுன்னு வைங்களேன், எல்லாம் அப்படியே மிரண்டு ஓடிடுவாங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்றியா? கோடீஸ்வரம் பொண்ணு வந்து வாழ போற இடமா இது? கொஞ்சமாவது டீசெண்டா இருக்க வேணாமா? உள்ள வந்து பார்த்தா அவங்க பொண்ணு கொடுப்பாங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. இது பாருங்க சோஃபால எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பார்த்தாலே கொமட்டிட்டு வருது. இதுல எப்படி அவங்க உட்காருவாங்க? ஐயோ அந்த சோஃபால பரவாயில்லடி, இந்த கர்டன்ஸ் எல்லாம் பாரு, ஊர்ல இருக்கிற மொத்த தூசியும் இதுலதான் கூடு கட்டி குடி இருக்கு. ஐயோ இதை இப்ப யாரு சுத்தம் பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நீ க்ளீன் பண்ணிடுறியா? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லக்கா நீங்க 2 பேரும் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வைங்க, நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன். ஜில்லு நீ சுகுணம் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கங்க. சரி நானும் சகலம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். ஆமா சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. என்னங்க பண்ணுங்க மச நிக்காதீங்க, பண்ணுங்க. லட்சுமிக்கு வேற ஏதோ கனெக்ஷன் இருக்கு, இன்னொரு குடும்பம் குட்டி இருக்கு நிரூபிச்சா போதும், தானா கல்யாணம் நின்றும். அதுக்கப்புறம்